So, welcome to Cinema Kanis podcast. So, in the podcast is episode 11 of Interval Murukku. Okay. So, இந்த பாட்காஸ்ட்ல அதை பத்தி பேசலாம். இப்போ இந்த ரீசெண்டாக அந்த பொங்கலுக்காக விட்ட 2-3 அனௌன்ஸ்மெண்ட் ட்ரைலர்ஸ் பற்றி பேசலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து ஜெயிலர் 2. இப்போ என்னன்னா, சரி ஓகே, ஓப்பனாக சொல்லு, ஜெயிலர் 1 உனக்கு பிடிச்சது? நீ ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல பார்த்தனா ஓகே தான். பெருசா கதையெல்லாம் இல்லாம இப்ப எப்படி மதகதராஜா பார்த்தோம், அந்த ஃபீல்ல போய் பார்த்தனா ஓகே தான். இல்ல, எனக்கு வந்து அந்த கேமியோஸ் எல்லாமே பிடிச்சது. ஒரு ஹோல்சமா பார்க்கும்போது எனக்கு அது ஒன்றும் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி ரேசியா அந்த இன்டர்மிஷன் போர்ஷன்லாம் இருந்துச்சுல, அதெல்லாம் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் அப்படியே லைட்டா கதையா வருமா வந்துட்டு எனக்கு இது வேலை பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு படமே லைட்டா ராபரி கொஞ்சம் லைட்டா வெளியே போயிட்டு திரும்பி உள்ள வந்துடும். அந்த ஒரு செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி போயிட்டு வச்சா திருப்பி கிளைமேக்ஸ்ல அவங்க அந்த ஹைப் கொடுத்து ஓகே பண்றாங்க. கிட்டத்தட்ட விக்ரமும் ஜெயிலருமே ஒரே ஸ்கிரிப்ட் தான் சொல்ல போனா. ஆமா, பேஸ் சொல்றேன். ஆமா, எப்படி பார்த்தாலும் அதே மாதிரி பையன் இல்ல, எங்க அப்பா வந்து ஒரு என்ன சொல்றது, அதுல வந்து ஒரு ஜெயிலரு ரிட்டையர்டு. ஆமா, இவர் ரிட்டையர்டு. அதுலயும் கேமியோ, இதுலயும் கேமியோ. ஒரே வித்தியாசம் என்ன, அதுல கடைசியில ரோலக்ஸ் சூர்யாவும் வந்தாரு. இல்ல அது மாதிரி யாரும் எண்ட்ல வரல. ஆமா, சொல்ல போனா அதோட கேமியோஸ் இதோட கேமியோஸ் எல்லாமே பவர்ஃபுல்லான. ஜெயிலர்ல அதுல ஆக்சுவலா சிவராஜ் இருக்காருல்ல, அவர் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. அவர் ஃபர்ஸ்ட் டைம் வருவாரு, அதுல கூட ஓகே சரி ஏதோ கன்னடா சூப்பர் ஸ்டார் லைட்டா வந்துட்டு போயிடுறாரு. செகண்ட் டைம் வருவார் தெரியுமா, அங்க 3ஆவது ஒருத்தவங்க இருக்கான் பாரு சார், கதவை உடச்சிட்டு உள்ள வரும்போது அப்ப அந்த இந்த பாட்டு போடுவானுங்க, அதுல செம்ம சிங்கா இருக்கும். அப்ப பார்க்கும்போது யாரா இவரு சொல்ல போனா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. தியேட்டர்ல அந்த சீனுக்கு ஒரு பெரிய இது வரைக்கும் தமிழ்நாட்டுல அவர் யாரும் பாத்திருக்கே மாட்டாங்க. ஆனா அவ்வளவு பவர் இருந்தாலும் ஒண்ணுமே பண்ணல, நடந்து வந்து முறைச்சு பாப்பாரு, டிஷ்யூ பாக்ஸ் வந்து ஒரு மறைப்பாரு. அது அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்துச்சு. அது நிஜமாலே அவர் ஒரு மாதிரி அப்பதான் புரிஞ்சு அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. அவரு அந்த அதாவது ரொம்ப சட்டிலா இருந்துச்சு, பெருசா ஒண்ணுமே பண்ணல, பார்த்தா அந்த அளவுக்கு இல்ல. பட் அந்த ஸ்கிரீன்ல பாக்கும்போது செம்ம லிரிக்கோட அப்படியே வந்து களத்துல தலைவர் சூப்பர் ஸ்டார் அங்க அந்த சாங் பிளஸ் அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் சேர்த்து பார்க்கும்போது ஒரு அல்டிமேட்டா இருந்துச்சு. அதே மோகன்லாலோட கேமரா அது சூப்பரா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சது. மியூசிக் ஆகட்டும் எல்லாம் லைட்டா ரீமிக்ஸ் பண்ணி மேத்து வரும். லைட்டா ஜாக்கி ஸ்ராவ் லைட்டா மக்க பண்ணிடுவாங்க, தண்ணி கேன் போனோம் அந்த மாதிரி ஜேசிபி மட்டும் உட்காந்துட்டு இது பண்ணி ஆப்ரேட் பண்றாங்க, அந்த உருண்டை உருட்டிட்டு இருப்பாங்க. அவரது மட்டும் கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க. ஆமா, அது 3 பேர் கடைசியில வந்து சிகார் பத்த வைக்கிறது, அது மாதிரி பயங்கரமா முடிச்சாங்க. இந்த ஹை நல்லா ஏத்திட்டாங்க செம்மையா. அந்த ஆந்திரால உனக்கு மட்டும் தான் ஆள் இருக்குமா அந்த ஜெயில் சீக்வன்ஸ் வரும்ல, அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனா டோட்டலா பாக்கும்போது எனக்கு ஓகே, ஒரு மேக்கிங்கா சூப்பரா இருந்துச்சு. எனக்கு அந்த ஸ்டோரியா ஒண்ணுமே இல்ல. அதான் எனக்கு நெல்சன் கிட்ட ரொம்ப பிடிச்சதே அந்த ஒரு டார்க் ஜோன்ல இருக்கும், பிளாக் காமெடி அந்த ஜோன்ல இருக்குமா. நீங்க வந்து கோலமா கோகுலா பாத்துட்டீங்கன்னா அது ரொம்ப ஒரு சீரியஸான ஸ்டோரி தான். ஆனா அதுல ஃபன் அப்படியே செம்மையா அதே மாதிரிதான் டாக்டர். ஆமா, டாக்டர் அதே மாதிரிதான். ஆனா அது ஜெயிலர்னு வரும்போது ஆனா சூப்பரா ரஜினிக்குன்னு ஒரு இது கிரியேட் பண்ணிட்டாங்க, அது செமையா இருந்துச்சு. ஒரு ரஜினிகாந்த் அந்த ஒரு மாசம் வந்து நெல்சன் ஸ்டைல்ல செமையா லுக்கு சூப்பரா செட் பண்ணிட்டாங்க. அதான் இப்ப எப்படின்னா பாக்குறதுன்னா ரஜினி தலைவருக்காக இப்ப என்ஜாய் பண்ணலாம். மியூசிக் சொல்ல போனா மியூசிக் தான் மெயின் ரீசன் அந்த படத்துக்கு அவ்வளவு பெரிய. இவரு சூப்பர் சுப்பு. ஆமா, அந்த ஆளு ஒரு எழுதி வச்ச அந்த பயங்கரமா இருந்துச்சு. லிரிக்லாம் சொன்னா 6 நிமிஷம் தான் எடுத்துக்கிட்டேன். கார்ல ஏறும்போது சொன்னாரு, கார்ல 6 நிமிஷம் இறங்கும் போது எழுதி முடிச்சிட்டேன். அப்ப திரும்பி ஒர்க் பண்ணிருக்காங்க. பட் அதோட அந்த கோர செம்மையா சரியான பாட்டு. அது ஒவ்வொரு லைனுமே அவரோட மொத்த லெகசியை சொல்ற மாதிரி இருக்கும். கேரக்டருக்கும் சூட் ஆகும், ரியல் டைம்ல ரஜினிக்கும் சூட் ஆகும். அது என்னன்னா செம்மையா சிங்கு. இப்ப அதான் இப்ப ஜெயிலர் 2 வந்ததுக்கு அப்புறம் ரீலோடட் வெர்ஷன் ஒன்னு ரிலீஸ், அது பயங்கரமா இருந்தது. அதுவும் செம்மையா மியூசிக். இந்த இது நீ ஒன்லயே பாத்தீங்கன்னா அந்த வருமன் கேரக்டர் சொல்லும், இது பெரிய நெட்வொர்க் என்ன தொடாத, திருப்பி வரும்னா கொண்டுறாங்க. அது அவங்க 2 எடுக்கணும்னு அதை வைக்கல, சும்மா ஒண்ணு வைப்போம்னு சொல்லி வச்சாங்க. படம் கொஞ்சம் தூக்கிடலாம் சார் அப்படி. அதுதான் கொஞ்சம் கலெக்ஷன் பார்த்த உடனே இப்போ 2 வந்துருச்சு. இந்த டீசருமே பயங்கரமா இருந்துச்சு ரீலோட. அதான் எனக்கு ஃபர்ஸ்ட் நான் பாக்கும்போது சரி ஓகே, அந்த ஸ்டார்டிங்ல எல்லாம் ரிவீலே பண்ண மாட்டாங்கல்ல, யாரோ வருவாங்க கண்ணாடி உடைச்சிட்டு வந்து பிளட் சிந்திட்டு இருக்கும், சரி ஓகே வேற யாராச்சும் செதுத்திருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா இப்போ அந்த வலை பேச்சுலயும் அதான் சொல்லிட்டு இருக்காங்க.
நேத்தோ தான் அந்த மேக்கிங் வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு காலையிலயா? அதான் அந்த மேக்கிங் வீடியோல எல்லாமே ரஜினி தான், எல்லாமே அதுல வந்து வலை பேச போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு அப்பவே பார்த்தா தெரிஞ்சது. ஆனா அந்த சிலோட் வந்து சரி பிளர்ல வந்து நிப்பார்ல, அந்த ஒரு பாடி டபுள் நிக்கிறதும் ரஜினி நிக்கிறதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும்ல. அப்படின்னா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்லயே அவர் நடிப்பாரு. அந்த மாதிரி ஸ்டேச்சரே தெரியும். அதுதான் அவர் நடக்கிறது. ஒரு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் தூரத்துல இருந்து பார்த்தா நடந்தாலே ஓகே தலைவர் கண்டுபிடிச்சலாம். அந்த மாதிரியான ஆளு. எனக்கு அந்த பில்டிங் வெளியே வந்து நிப்பா அப்படி அந்த 2 வண்டியில உடைச்சு அதெல்லாம் நான் ஃபுல்லாவே கிரீன் மேட் இல்ல எல்லாமே ஒரு மாதிரி செட் மாதிரி பண்ணி நான் நினைச்சேன்னா லேயர்ஸா வச்சிருக்காங்க. ஒரு லேயர்ல ரஜினி இருப்பாரு, இன்னொரு லேயர்ல அந்த பாம் பிளாஸ்ட் இதெல்லாம் நடக்கும். ஆனா பாக்குறதுக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சிஜி பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா மேக்கிங்கும் எல்லாமே ரியலிஸ்டிக்கா எடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நான் கார் வெடிச்சதுமே சிஜி நினைச்சேன். பட் ரியலா பிளாஸ்ட் பண்ணிருக்காங்க. கீழ பெட்ரோல் கேன்ல கட்டி வெடிக்கும். ஆனா எப்படி கரெக்ட்டா இப்படி பிளாஸ்ட் ஆச்சுன்னு தெரியல. ஒன்னு மேல போகும், ஒன்னு 2 சைடுல இப்படி. அது எப்படி எடுத்திருக்காங்க பாத்தியா? அதுல வந்து அந்த பிளாஸ்ட் ஆகிற சீக்வன்ஸ் தனியா எடுத்துட்டு இன்னொரு லேயர் பின்னாடி வந்து அவங்கள ரோப்ல கட்டி வச்சிருக்காங்க. சோ நீ சீன்ல பாக்கும்போது உனக்கு எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் வண்டி வெடிக்குது, அவங்க பறக்குறாங்கங்கிறது. கீழ 2-3 ஃபயர் தான் ஒரிஜினல், மத்த எல்லாம் ஆஃப்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு என்ன ஆச்சுன்னா கார் இப்படி கரெக்டா ஒன்னு மேல பறக்கும், ஒன்னு சைடுல இப்படி பறந்தது. இந்த ஐயா படம் பாத்திருக்கியா சரத்குமாரோடது? அதுல கார் இப்படி பறக்கும், அப்புறம் இப்படி பறந்து அதை எல்லாமே பிளான் பண்ணி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். டீம் இருக்கும், ஆக்ஷன் இதோட வந்துரும் நினைக்கிறேன். ஆனா அதுக்கும் அது எல்லாமே ஓரளவுக்கு டாடா சுமோ மாதிரி பழைய வண்டி கூட இல்ல, எல்லாமே இதானதுதான். எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரோமோக்கே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் லாக்ஸ் செலவு பண்ணிருப்பாங்க. 30-40 லாக்ஸ் வச்சு ஈஸியா செலவு பண்ணிருப்பாங்க. அதுவும் அந்த பிளாஸ்ட் முடிஞ்ச அவர் திரும்பி கூலர்ஸ் சரி அது சமயோட வரல, கையெடு வர அந்த அந்த ரஜினி அந்த அதுதான் ஒரு இது கெத்துங்கிறது. ஒண்ணும் பண்ண வேண்டாம், நீங்க வந்து என்ன சொல்லிருப்பாரு நெல்சன் சார், நீங்க திரும்பி கேமரா பாருங்க போதுன்றுவாங்க. சார் நீங்க வரீங்க கண்ணாடி எடுத்து இப்படி பண்றீங்க, 2 கார் வெடிக்குது, அதுக்கப்புறம் நீங்க இப்படி எடுத்து கண்ணாடி போடுறீங்க, அவ்வளவுதான் சார். அவ்வளவு நினைச்சு பாரு, யார் போனாலுமே இவ்வளவுக்கு தொட முடியாது. சும்மா கண்ணாடி போறதுல எவ்வளவு மாசம் இருக்கு ஸ்டைல், அதை சொல்லுவாங்களே. நிஜமா நீ அந்த ஒண்ணும் இல்ல ஸ்டேஜ்ல நின்றியோ வடக்குலாம் வராருல விட்டா போயிருவாரு, எத்தனை கிலோமீட்டர் வேணாலும் அந்த ஸ்பீட்ல தான் இருப்பாரு. அவர் வயசுக்கு அது நிஜமாவே சரியான ஸ்பீடு. ஆமா சரியான ஸ்பீடு அது நிஜமா. ஒண்ணும் இல்ல அந்த சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ஒரு கையில கத்தி இன்னொரு கையில கன் இருக்கும், இப்படி பயங்கரமா அது ஒரிஜினல் அளவுக்கு வெயிட்டா இருக்கு போறதுல எல்லாம் ஓகே. பட் அது ஒரு டேக்ல பண்ணணும்னு இப்படி போட்டா ஒரு சின்ன அது ஸ்டைல் ஒன்று. ஆமா சாமி ரஜினிக்கான சூப்பர் ஸ்டார் தான். அது யாருமே அந்த இடத்துல ரீப்ளேஸே பண்ண முடியாது. எத்தனை பேர் வேணா கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அந்த கிமிக்கெல்லாம், பட் என்ன இருந்தாலும் அந்த அளவுக்கு அவரோட இதுகிட்ட வரவே முடியாது. இப்ப அடுத்தது வந்து நேத்து அதே மாதிரி இப்போ அதுல நெல்சன் அனிருத்தோட அவங்களோட எப்பவுமே இந்த மாதிரி எடுப்பாரு, ஒரு ப்ரோமோ எடுப்பாரு. ஆனா 4 மினிட்ஸ்க்கான ஒரு ப்ரோமோ வந்து ஒரு அனௌன்ஸ்மென்ட். இதுதான் எனக்கு ஒரு பிரம்மாண்டமான ப்ரோமோ சொல்ல போனா. மத்த எல்லாமே சிம்பிளா அனிருத்தோட ஸ்டூடியோல எடுத்து முடிச்சிருவாங்க. அது ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ப்ரோமோ அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு ஒரு ஸ்கேல் அப் பண்ணிருக்காங்க. பயங்கரமா இருந்துச்சு. ஆக்சுவலா அவர் பாத்தீங்கன்னா ஜெயிலருக்கு அப்புறம் படமே பண்ணல. ஆமா ஆமா இதுக்கு பிளடி பாக் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாரு. அப்பதான் அதுக்குள்ள தலைவர் இதெல்லாம் நடிச்சுட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு வேட்டையன் வந்துருச்சு, கூலி வந்துருச்சு, நெக்ஸ்ட் 2 படம் பண்ணிட்டாங்க. ஆனா இது என்னன்னா மீட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மாதிரி இது வந்து ஒன்னோட லெகசி முதல்ல இது பண்ணணும். ஆமா எனக்கு வந்து பண்ணிடணும், ஏன்னா இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. எனக்கு வந்து ஒன்னே எப்படியோ ஒரு வேர்ட்ஸ்ல தப்பிச்சிருச்சுன்னு வந்து தோணுது. நிறைய பேர் கீழே கமெண்ட் செக்ஷன் என்ன சொன்னாங்கன்னா, ஜெயிலர் வாஸ் மோர் லைக் ஃபுல் டைம் ரீல்ஸ் பார்த்த மாதிரி இருந்துச்சு, எல்லாமே மாஸ் சீன்ஸ். ரஜினிக்கு அதுல டவுன்ஃபாலே இருக்காது. நீ பாத்தீங்கன்னா படத்துல ஒரு எல்லாமே பீக்ல தான் இருக்குமே ஒழிய ஒரு 2 இதுதான் கொஞ்சம் லைட்டா இது ஸ்டார்டிங்ல. ஆமா ஸ்டார்டிங் மட்டும் தான், அது ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் தான். அதுக்கப்புறம் ஃபுல் ஹை மட்டும் தான் படத்துல. உனக்கு அந்த ஸ்கிரீன் பிளேல பாத்தீங்கன்னா ஹை 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 மட்டும் தான் இருக்கும், லோவே இருக்காது படம் ஃபுல்லா. ஸோ அதனால கொஞ்சம் இதா தோணுச்சு எனக்கு. ஜெயிலர் 2 எனக்கு நெல்சன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரஜினி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால ஓடிரும். பட் இருந்தாலும் எனக்கு பெரிய அனிருத் இருந்தாலும் எனக்கு போயிடும் கண்டிப்பா. பீஸ்டுக்கு அவங்க தான் இருந்தாங்கப்பா, அதெல்லாம் வந்து போகுமா இல்லையா. அடுத்தபடியான விடாமுயற்சி நேற்று ட்ரைலர் வந்துச்சு 6:40க்கு. ஆக்சுவல் டீசர் கூட நம்ம போட்டுருந்தோம். டீசர் கூட அந்த அளவுக்கு நல்லா இருந்தாங்க. ஆமா ஆமா
கூட அந்த அளவுக்கு இல்ல, பட் ட்ரைலர் சூப்பரா இருந்துச்சு, செமையா இருந்துச்சு. அது எனக்கு அது அங்க டீசர்ல ஒரே குறைய தெரிஞ்சது மியூசிக். ஆனா இதுல அப்படியே அதுல ரொம்ப நம்ம அன்னைக்கு காய்ச்ச மாதிரிதான் அது, ரொம்ப மியூசிக் வந்து பெருசா அவசரத்துக்கு ஏதோ ஒரு போட்டு கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சாம்பிள் ட்ராக் மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா இதுல அது ஏதோ அதானே காணா சொன்னீங்க, இதுல அதே ப்ரோவா மாத்தி காட்டுற அனிருத் சரியான மியூசிக். அதான் எண்ட்ல வர்றது அது ஒரு ரெண்டுல இருந்து ஒரு ராப் போர்ஷன் மாதிரி வரும். ராப் போர்ஷன் வந்து அந்த பிஜிஎம் கூட கனெக்ட் பண்ணுவாங்க, அந்த விடாமுயற்சி மெயின் தீம் கூட. அதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு, அல்டிமேட்டா இருந்துச்சு. அந்த ஓவரால் மேக்கிங் பார்த்து ஒரு ஹாலிவுட் படம் பாக்குற மாதிரி இருந்துச்சு. கூட நீ சில படம் எல்லாம் பாத்தீங்க, ஓகே இது இந்தியன் ஃபிலிம் நீ பாயிண்ட் பண்ணிடலாம். அதுல எந்த ஃப்ரேம் பார்த்தாலுமே உனக்கு அந்த ஒரு இந்த நம்ம ஊரு ஸ்டைல்ல இல்ல, ஃப்ரேமிங் இருக்கட்டும், அது மாதிரி அந்த லைட்டிங் அண்ட் கிரேடிங் பாத்தீங்கன்னா என்டையர்லி ஒரு ஹாலிவுட் இன்டர்நேஷனல் குவாலிட்டி இருந்துச்சு. எனக்கு ஒரு செகண்ட்ல என்ன டப்பிங் படம் பாக்குற மாதிரி இருக்கு, நிஜமாலே ஹாலிவுட் படம் மாதிரி இருக்கு மேக்கிங். அந்த பேலட்ல பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 5ல எல்லாம் ஒரு பேலட் மெயின்டைன் பண்ணிருப்பாங்கல்ல, ஒரு மாதிரி இருக்கு. 4 ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 4 5ல எல்லாம் ஒரு இது கிரேடிங் இது மெயின்டைன் பண்ணிருப்பாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் என்ன அதுக்கு மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா அதோட இது ஜியோகிராஃபி. ஆமா, எதுவுமே எல்லாமே இன்டர்நேஷனல், அதனால அது ஒரு அட்வான்டேஜ். பிளஸ் அவங்களோட சினிமாட்டோகிராஃபி மேக்கிங் எல்லாம் சூப்பராவே இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஆக்சுவலா எனக்கு மகிழ் திருமணி ரொம்ப பிடிக்கும், தடம் ரொம்ப பிடிக்கும், தடையர்த்தாக்க, அப்புறம் ஆக்சுவலா கழகத்தலை வந்து உதயநிதி ஸ்டாலின் தவிர எல்லாமே நல்லா இருக்கும். ஆமா, அதுல அந்த ஒரு இம்பாக்ட் இருக்கணும்ல அந்த கேரக்டர்ஸ்க்கு, அது சமயம் இருக்கும். அதுல ஆரவ கொடுத்த பில்டப் பாத்தீங்கன்னா அது நிஜமாலே பாசிபிளாங்கிறத விட்டுரு, ஆனா அந்த பில்டப்புக்கு அப்படியே இருப்பாரு ஆரவதுல. அப்படி ஒரு கேரக்டர் எழுதி விட்டு அந்த மாதிரி ஒரு காமிச்சா நம்பிடணும் அப்படின்னு. அதுல சொல்லுவாங்கல்ல ட்ரைபல் பீப்புள் இவ்வளவு பேர் இருந்தாங்க, அவங்களெல்லாம் ஒரே வருஷத்துல அடுத்த நாள் அவங்களோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இருந்தாங்க, கம்மியாயிடுச்சு, அவ்வளவு கம்மியாயிருச்சு, அதுக்கெல்லாம் ஒரே காரணம் இவன் தான் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டா ஆரம்ப அதெல்லாம் நிஜமா வேற லெவலு. அப்புறம் அந்த ஹீரோஸோட இதே பாரு கேரக்டர் ஸ்கெட்ச், அதுல வந்து பாத்தீங்கன்னா பிச் பிலானில தான் கலையரசனும் இவரும் வந்திருப்பாங்க, உதயநிதி ஸ்டாலின். ரெண்டு பேருமே அங்க படிச்சுட்டு வந்தவங்க, ஹைலி எஜுகேட்டட்ங்கிற மாதிரி. அது எல்லாமே பாத்தீங்கன்னா செமையா இருக்கும். யூஸ்வலா வந்து எப்போ இருக்கிற மாதிரி ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியோ அந்த மாதிரி இல்லாம ஒரு ப்ராப்பர்லி இதா இருக்கும் எல்லாமே. இப்ப தடமே எடுத்துக்கோங்க, தடம் சரியான சீன். அந்த கிளைமேக்ஸ்ல அந்த லெட்டர் படிப்பாங்க பாத்தியா, அந்த டாக்டரோட நோட்டை, ஐயோ சாமி சரியான கூஸ்பம்ஸ் மொமெண்ட் அது எல்லாமே. அது அப்புறம் மகிழ் திருமணி ஆக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப இந்த படமுமே கம்ப்ளீட்லி ஆக்ஷன் தான். அங்க சொல்லிதாங்க லைக் எந்த ஒரு மாஸ் மூமெண்ட்ஸ் எந்த பஞ்சுலாக்ஸ் மாதிரி எல்லாம் இருக்காது. ஃபுல் அவங்க இறங்குனது ஃபுல்லா பாத்தீங்கன்னா இதனாலதான் ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே அதுலதான் மெயின் இறங்கியிருக்காங்க. உண்மையா தெரியுமா இந்த படம் சஜஸ்ட் பண்ணதே பண்ணிருக்காரு. இந்த ஹாலிவுட் படம் ரீமேக் பண்ணலாம் மகிழ் திருமணி மேபி மீட் பண்ணிருக்காங்க, வேற ஏதோ டிஸ்கஷன் போயிருக்கு. இவர் வந்து எனக்கு ட்ரஸ்ட் மீ இது ஒர்க் ஆகுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் பேசணும்னா நெக்ஸ்ட் 10 days ஷூட் போயிருக்காங்க. எனக்கு இந்த படத்துல வந்து எனக்கு அன்எக்ஸ்பெக்டடா நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறது வந்து அர்ஜுன் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சது, பயங்கரமா இருந்த லாங் ஹேர். அந்த மனுஷனுக்கு 60 வயசுன்னு சொன்னா 60-65 வயசு ஆச்சுன்னு யாரும் நம்ப முடியல. கலர் எல்லாம் அடிச்சுட்டு ஃபைட் பாத்தீங்கன்னா இன்னும் ஆக்ஷன் கிங் தான். இப்ப அந்த இதுல அந்த ஒரு காரிடோர் ஃபைட் மாதிரி ஒண்ணு வரும், அந்த ஒரு பிரிசன் மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு அங்க ஃபைட் பண்ணுவாரு. கிக்ஸ் எல்லாம் இன்னும் அடிக்கிறாரு. அதாவது ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு 1 or 2 years முன்னாடியும் 1 year முன்னாடியும் அந்த ஒரு புல் அப் எடுத்துட்டு அப்படியே நிப்பாரு, ஃபைண்ட் வெதர் திஸ் இஸ் இமேஜ் ஆர் வீடியோ. நிச்சயமா என்னால கூட அதெல்லாம் முடியாது. 20-25 வயசுல கூட யாருனாலும் இதை பண்ண முடியாது. அவருக்கு அந்த வயசுல அவர் பண்றாருன்னா அவர் எவ்வளவு ஃபிட்டா இருக்குன்னு நினைச்சுப்பாரு. அது அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி இது வீடியோ ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு, இந்த ஃபிளிக் தி பாட்டில் கேப் சேலஞ்சுன்ட்டு. நீ பாட்டில உதச்சி கேப் அது பண்ணிருப்பாரு, கிக் பண்ணுவாரு மேல வரும். இந்த ஃபிட்னஸ் எனக்கு அவர் யாரு கூட நான் வந்து ரிலேட் பண்ணிப்பேன்னா சில்வர் ஸ்டாலன் கூட தான். நிஜமாலே ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்பியரன்ஸும் சிமிலரா இருப்பாங்க. ரெண்டு கேரக்டருமே எனக்கு தெரிஞ்சு ராக்கி பால்போல எப்படி அந்த 60 வயசு பாக்ஸரோட இது மாதிரி இருக்கு, அந்த மாதிரி அர்ஜுனுக்கு எடுக்கலாம். நிஜமாலே அவர் இப்போ சொன்னா 6 packs வச்சிருவாரு, கொஞ்சம் தான் எனக்கு தெரிஞ்சு பெல்லி இது மட்டும் தான் வச்சிருப்பாரு. அவருக்கு அவரோட இதெல்லாம் செமையா இருக்கும். நீ கடைசியா என்ன படம் இவர் படம் விஜய் ஆண்டனியோட அந்த கொலைகாரன் படத்துல ஒரு சீன்ல லைட்டா ஷர்ட் போடுற மாதிரி ஒரு ஷார்ட் இருக்கும். அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஃபிட்டா இருப்பாரு. அதுல பாத்தீங்கன்னா தாடி கூட இருக்காது, கிளீன் ஷேவ், ப்ராப்பர் ஹேர் கட், முறுக்கு வீச கெத்தா இருப்பாரு மனுஷன். ஒரு ஹைலி போட்டன்டான ஆக்டர் அவரு. அவரோட ஃபிட்னஸ் பெருசா காமிக்கல, அவரே காமிச்சிக்கல. சொல்ல போனா ராக்கி பால்போ மாதிரி ஒரு படம், அதுல எல்லாம் அவர் நடிச்சாருன்னா செமையா இருக்கும் அர்ஜுனோட இது. அப்படி இதுல வந்துட்டு அந்த யங் லுக், கேமரா கிட்ட வருவார். ஆக்சுவலா போட்டோல பார்க்கும்போது அவ்வளவு தெரியல, வீடியோல சூப்பரா இருந்துச்சு. ஆமா, எங்க தெரிஞ்சது, ரொம்ப எங்க இருந்தது.
சொல்ல போனா அந்த ஆரம்பம்ல ஒரு ஷார்ட் ஹேர் கெட்டப் இருக்கும். ஆமா ஆமா, அதுவே பிளாக் ஹேர்ல இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதை எடுத்து 10 வருஷம் ஆக போகுது. 10, 13, 12 வருஷம் ஆயிடுச்சு. 2013 அது வரை இத்தனை வருஷம் கழிச்சும் அது வெயிட் லாஸ் பண்ணா மனுஷன் எப்படிதான் யங் ஆயிடுற ரஜித். நிஜமா யாருமே அஜித் அப்படி காமிக்கல. எனக்கு ரொம்ப வருஷமா எனக்கு இந்த ஒரு 10 இயர்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச லுக்னா நான் என்ன இருந்தால் மட்டும்தான். என்ன இருந்தாலும் சரியான ஜிவிஎம்மோட ஒன் ஆஃப் வெரி குட் பிலிம்ஸ். அஜித்தோட கேரியர்லயே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னா நான் ஃபர்ஸ்ட் 5ல கண்டிப்பா என்ன இருந்தாலும் சொல்லுவேன். ஆனா அந்த படம் பெருசா இதா ஆனா ரொம்ப நல்ல படம், செம்மையான படம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். லுக்ஸ் எல்லாம் சூப்பரா. இந்த பாட்டு ஒன்று இருக்குல்ல அந்த ஏர்போர்ட்ல இந்த பொண்ணு கூட பாட்டு வரும்ல, இது உனக்கு என்ன வேணும்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டுக்கு டிராவல் பண்ணுவாங்க. அவரு லுக் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். கடைசி லுக்ல கிளீன் ஷேவ் பண்ணிட்டு ஒயிட் ஷர்ட் ஷார்ட்ஸ் போட்டு வருவாரு. சரியான சீனா இருக்கும், பயங்கரமா இருந்தாரு. அந்த சாங்கோட இன்ட்ரோவே செமையா இருக்கும். வண்டியில் நின்று பாரு, லாம்பர்டா ஸ்கூட்டர் இருக்கும், அவங்க அப்பாவோட ஸ்கூட்டர், பாப்பா அப்படியே எடுத்து கிக் ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த பஸ்ஸை போய் ஒரு கட் அடிச்சு நிறுத்து அப்படி இல்ல. அதெல்லாம் செமையா இருக்கும் அஜித்துக்கு. அதாகட்டும். அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு இருக்குல்ல என்ன இருந்தாலே, அதுல வந்து அவர் பைக்ல புல்லட்ல வந்துட்டு இருப்பாரு, டக்குன்னு இப்படி கத்தி ஒரு ஸ்கிட் அடிச்சு நிறுத்திட்டு போய் எல்லாமே சரியான சீக்வன்ஸ். ஜிவிஎம் கூட கொலாப் பண்ணலாம். அது பெரிய ஒரு டிராபேக் ஆயிடுச்சு, அந்த படம் பெருசா போகலங்கிறது. ஆனா ரொம்ப நல்ல படம். ஒரு ரைட்டிங்கும் ஆகட்டும், நல்ல படத்துக்கான எல்லா இதுவும் அதுல இருக்கு. மாஸ் இருக்கும், ரொமான்ஸ் சூப்பரா, டைலாக் சரியா இருக்கும். எல்லா டைலாகும் சரியா இருப்பாரு விக்டரோட கேரக்டர். செமையான ஒரு படம். ஸோ திருப்பி விடாமுயற்சி பத்தி இது பண்ணணும்னா, எனக்கு த்ரிஷாவுக்கும் அந்த யங் லுக்ல இருக்க அந்த காம்பினேஷன்ஸ் எல்லாமே செம்மையா இருந்துச்சு. எனக்கு அந்த பர்டிகுலர் டைலாக் ரொம்ப பிடிச்சது. நம்ம சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது இந்த வாட்ச் கார் இதெல்லாம் ரிப்பேர் ஆச்சுன்னா, ஏதாவது சரியில்லாம டேமேஜ் ஆச்சுன்னா ரிப்பேர் பண்ணி தான் பழக்கம். அதெல்லாம் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. எனக்கு நான் என்ன கெஸ் பண்றேன்னா, இப்போ ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் எய்தர் தே வில் பி கோயிங் த்ரூ பிரேக்கப் ஃபேஸ்ங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு நடுவுல வந்து ஷி கோஸ் மிஸ்ஸிங் அண்ட் ஹி கோஸ் தேர் டு ஃபைண்ட் ஹர், அந்த மாதிரி ஏதாவது. இந்த போர்ஷன் தான் பெருசா இருக்கும் நினைக்கிறேன். ஃபிளாஷ்பேக் இருக்கு, அப்புறம் 2-3 போர்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஒரு லாங் போர்ஷன்னா அந்த மெரூன் ஜாக்கெட் அண்ட் போட்டு ஒரு அந்த ஹம்மர் ஓட்டர் சீக்வென்ஸ் எனக்கு தெரிஞ்சு லாங்கா. ஆக்சுவலி ஒன் டே நடக்கிற ஸ்டோரி தானே. ஆக்சுவலா அந்த பிட்வீன்ல வரும்னு நினைக்கிறேன் எல்லாமே. அதான் ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் சும்மா எங்கேயாவது நரேட் பண்ற மாதிரி இருக்கும். நரேட் பண்ணோனே அந்த யங் லுக்குக்கு எல்லாம் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஒன் டே ஸ்டோரி தான் சொன்னாங்க. அந்த ஒரு லுக்ல தான் ஃபுல் ஸ்டார்ட் அண்ட் டிராவல் ஆகும். இன் பிட்வீன் அந்த ஃபிளாஷ்பேக்ஸ், ஆமா, ஏன் ஸ்டோரி ஏன் இந்த ஸ்டார்ட் ஆச்சுங்கிறதெல்லாம் நடுவில் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ஆக்சுவலா ஆரவ வந்து ரொம்ப நல்லா யூஸ் பண்ண டைரக்டர்ஸ்ல மயில் திருமணி ஒருத்தர். ஏன்னா அதுக்கு அவர் தான் நடிச்சாரு. அவரு பிக் பாஸ்க்கு அப்புறம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நடிச்சு இல்ல, நடுவில் வேற ஏதோ படம் நடிச்சாரு. பெருசா போகல பட் நடிச்சா அப்படி யாரும் நிறைய படம் 2-3 படம் நடிச்சா அப்படி. ஆனா எதுவுமே பெருசா ஏதோ ஒரு படத்துல ராதிகா கூட எல்லாம் நடிச்சாரு. இவர் ஹீரோவா பீமாவோ என்னமோ ஒரு படம், பீமா என்னமோ பேர்ல ஏதோ ஒரு மார்க்கெட் ஃபைட் மாதிரி ஏதோ ஒரு இதுல மார்க்கெட் தீம்ல அது ஏதோ ஒரு படம் நடிச்சாரு. அதுக்கப்புறம் தான் இப்போ இந்த படம் இது கழகத்தலைவன். ஆமா, இவருதான் மெயின். ஆனா கண்டிப்பா ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல வெறித்தனமா இருக்கும். அந்த ஹம்மர் சீன் செமையா இருக்கும்னு நானும் எதிர்பார்த்தேன். ஏன்னா டீசர்லயே ஒரு இது ஃபர்ஸ்டே காமிச்சிட்டாங்க, ஓப்பனிங் மேக்கிங்லயே ஒரு தடவை அதுலதான் பயங்கரமா இப்படி ஓடுது. அப்புறம் ஒரு ட்ரெயின்ல திருப்பிட்டு எல்லாம் இருந்தாங்க. மேக்கிங் வீடியோல பார்த்தோம், இப்படி இது பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா எனக்கு கொஞ்சம் ஒரு 3-4 ஹம்மர் முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அதுக்கப்புறம் இந்த நம்ம ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம், அந்த ஹம்மர் கிராஷ் ஆகிற மாதிரி. அது ஆக்சுவலா படத்துக்காக தான் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த கிராஷ் ஆகிற அதே ஃபுட்டேஜ் இதுலயும் இருக்கும். அதாவது நான் கூட ஏதோ கட்டாக வேண்டிய ஃபுட்டேஜ் ஃபுல்லா ரிலீஸ் பண்ணாங்கன்னு நினைச்சேன். இது ஆக்சுவலா சீக்வென்ஸே ஏதோ கிராஷ் சீக்வென்ஸ் நினைக்கிறேன். மியூசிக் சூப்பரா இருக்கு சொல்ல போனா. இப்போ போன தடவை நம்ம கலாய்ச்ச அளவுக்கு செமையா கன்ஃபார்மா தைரியமாவே பார்க்கலாம். ஆமா ஆமா ஆமா, தாராளமா. பிப்ரவரி மாசம் வெடி இருக்கு. பிப்ரவரி 6 வெடி இருக்கு. தெரிஞ்சு அது மட்டும் ஹிட் ஆச்சுன்னா எனக்கு என்ன தெரியுமா ஒரே சந்தோஷம், இந்த படம் ஓடுச்சுனாதான் லைக்காக்கு ஏதோ கொஞ்சமாச்சு. அடுத்து தொடர்ந்து ஃபிளாப் மேல ஃபிளாப்பா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏதோ இந்த படம் வந்துச்சுன்னா தான் தப்பிப்பாங்க. இல்ல, இந்த படம் சப்போஸ் நல்லா ஓடிச்சுன்னா கூட அடுத்தது உங்களுக்கு தயாரா இருக்கும். இந்தியன் 3 வரும். இந்தியன் 3 சங்கர் வித் இந்தியன் 3 அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கேம் சேஞ்சரே பாத்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் வந்திருக்கு அவங்க ரிலீஸுக்கு தமிழ்நாட்டுல. ஆமா, லைக்காவே கேஸ் போட்டிருக்காங்க. அதான், சோ அதனால இந்த படம் ஹிட் ஆச்சுன்னா தான் உண்டு, இல்லைன்னா லைக்கா அதுக்கப்புறம் படமே எடுக்க மாட்டாங்க, விட்டுருவாங்க. ஆனா எப்படி எனக்கு என்ன ஆச்சுன்னா, ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இப்படி கண்டினியூஸா ஃபிளாப் மேல ஃபிளாப்பா கொடுத்துட்டே இருக்காங்க. எப்படி அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியுது?
அதுதான் எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. கடைசி எந்த படம் லைக்கா ஹிட் ஆச்சுன்னு யோசிச்சு பாரு. லைக்காக்கோட டோட்டல் நம்பர் ஆஃப் ஹிட்ஸே ரொம்ப கம்மி. லைக்கா ப்ரொடியூஸ் பண்ண படங்களோட ஹிட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா கோலமாவு கோக்குல ஹிட், அது லைக்கா ப்ரொடக்ஷன் தான். இதுல கடைசி இது லால் சலாம் பண்ணாங்க, இது வேட்டையனும் அவங்கதான். வேட்டையனு. ஆமா ஆமா, பெருசா ஒரு பெரிய கலெக்ஷன் இல்ல. 2.0 அவங்களுக்கு தான். 2.0 கலெக்ஷன் பண்ணுச்சு. ஆனா அது ப்ராஃபிட்டபிள்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது ரொம்ப லேட்டா தானே ரிலீஸ் ஆச்சு. அதான் சொல்றாங்க, லைக்கா வந்து டாப் இது ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு. ஆனா எல்லாமே இந்தியன் 2 அதுவும் அவங்கதான். கேம் சேஞ்சர் அவங்கதான். இப்ப நம்ம சொன்னது மட்டும் ஃபிளாப் மட்டுமே இத்தனை இருக்கு வரிசையா கான்சிக்யூட்டிவ். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஆனா ஒரு பிக் ஓப்பனிங் இருக்கும் எப்பவுமே. அஜித்துக்கு இருக்கிற ஓப்பனிங் என்னைக்குமே இருக்கும். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு ஆக்ஷன் பேக் சீக்வன்ஸா இருக்கும்னு தோணுது. அதான் படத்துல பெருசா எதுவுமே இல்லாஜிக்கல் சீன்ஸ் ஆர் லேக் போர்ஷன்ஸ் எதுவும் இருக்காது. மெயின் ஆஃப் கதை, அது கதை நல்லா இருந்தாலே போதும், படம் நல்லா வந்துடும். ஸோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த பாட்காஸ்ட்ல வந்து நாங்கள் எங்களோட தாட்ஸ் அபவுட் விடாமுயற்சி அண்ட் ஜெயிலர் 2 பற்றி சொல்லியிருக்கோம். ஸோ நாங்கள் இனிமேல் எந்த பற்றி பாட்காஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த பாட்காஸ்ட். Signing off, Naresh Desandri and Vicky.